விவேக சிந்தாமணி பாடல் 23 விளக்கத்தோடும் இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 23. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வாம், அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வாம். மலர் அரும்பானது வளைவாக இருந்தாலும், அதாவது மலர் எப்படி இருந்தாலும் அது மனத்தில் குறைவதுண்டோ, மனமாகவே இருக்கும். கரும்பு வளைவாக இருப்பினும் அது வெள்ளக்கட்டியும் பாகுமாக ஆகும். இரும்பு வளையுமானால், அதாவது வளைவான சங்கிலியானால் அல்லது வளைந்த அங்குசமானால் பெரிய மத யானையும் வெல்லலாம், கட்டுப்படுத்தலாம். ஆயின் உடலில் நரம்புகள் நிலைமாறி ஆகிவிட்டால், அதாவது நரம்பு கோணிடில் அப்படி அமைந்துவிட்டால் நாம் அதற்கு என்ன செய்ய முடியும்? மீண்டும் பாடலை பார்ப்போம். அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வாம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடல் 23 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமின் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.